இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யாக்கோபு நிருபத்தின் 3ஆம் அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 2 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நாவை குறித்து அதை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், 2வதாக 2 வகையான ஞானங்களை குறித்தும் பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே நாவின் ஆபத்தை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் கூறப்பட்டிருக்கிறது. நாவை குறித்து கூறும்போது முதல் பகுதியான போதகர்களின் பொறுப்பு கூறுதலை குறித்து 1-2ஆம் வசனங்கள் சொல்லுகின்றது. போதிப்பவர்கள் மிகவும் கடுமையாக நியாயந்தீர்க்கப்படுவார்கள் என்று யாக்கோபு எச்சரிக்கிறார். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆகவே போதகர்களை குறித்து சொல்வது மட்டுமல்ல, ஏனென்றால் போதகம் என்பது தேவனால் விசேஷமாய் அழைக்கப்பட்ட பணியை செய்பவர்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆகவே ஆண்டவர் அழைத்து அவர் கொடுத்த ஊழியத்தை செய்ய போதகர்களாகிய நாம் அழைக்கப்பட்டோம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37ஆம் வசனங்களிலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆகவே தேவ பிள்ளைகளாய் போதகர்களாய் மற்றவர்களுக்கு போதகம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய வார்த்தைகளிலே மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். போதகம் பண்ணுவதை ஆண்டவருடைய சுவிசேஷ நற்செய்தி அறிவிப்பதோடு இணைத்து கொள்ளக்கூடாது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 மற்றும் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15-16 என்ற பகுதிகளிலே ரட்சிக்கப்பட்ட அனைவரும் கர்த்தருடைய சுவிசேஷ நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய நேரடி அழைப்பை பெற்று போதகர்களாயிருக்கிறார்களோ அது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி சத்தியத்தை போதிப்பதிலும் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நற்செய்தியை அனைவருமே அறிவிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யாக்கோபு 3-4-5ஆம் வசனங்களிலே எப்படி நாவை கட்டுப்படுத்துவது என்பதற்காக 3 எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். எப்படி குதிரைகளை கட்டுப்படுத்துகிறார்கள், அதே போல நாவையும் கட்டுப்படுத்த வேண்டும். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய நாவு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்து தேவையானவற்றை மட்டுமே பேச வேண்டும் என்பதை இந்த குதிரைகளை கட்டுப்படுத்துகின்ற கடிவாளத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். 2வது உதாரணம், கப்பல்களை பாருங்கள், மிகவும் சிறியதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்கள் மிக பெரியவைகளாய் இருந்தாலும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடத்திற்கு
மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படுகிறது. அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய நாவு கட்டுப்படுத்துகிறது. நாவை கட்டிற்குள் வைத்து நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சரியான விதத்திலே செல்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். மூன்றாவது எடுத்துக்காட்டு நெருப்பு. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். ஆகவே நாவை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கையே அழித்துவிடும். இதைத்தான் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணம் ஆனாலும் சரி, ஜீவன் ஆனாலும் சரி, அவை அனைத்தும் நாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நம்முடைய நாவை நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும். 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும் நம்முடைய வார்த்தைகள், சொற்களின் அழிக்கும் தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய தீப்பொறியை சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சிறிய நாவானது முழு வாழ்க்கையையும் நம்முடைய ஜீவனையும் நஷ்டப்படுத்துகிறதற்கு காரணமாய் மாறிவிடும். ஆகவே நம்முடைய நாவாகிய ஆயுதத்தை நாம் ஆண்டவருக்கு பிரியமான அவயவமாய் பயன்படுத்த வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நம்முடைய நாவாகிய அவயவத்தையும் நீதிக்குரிய ஆயுதமாக ஆண்டவருக்கு நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். நம்முடைய பேச்சு வார்த்தையின் மூலம் செய்யும் பாவங்களில் இரக்கமற்ற கொடுமையான வார்த்தைகளை பேசுவது, பொய் சொல்லுவது, மிகைப்படுத்தி கூறுவது, கள்ள போதனைகளை போதிப்பது, பிறரை பற்றி கோள் சொல்லி அவதூறு பேசி தேவையில்லாத அரட்டை அடிப்பது, தற்பெருமைகளான காரியங்களை குறித்து பேசுவதை நாம் விட்டுவிட வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள்ளாய் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளாய் நம்முடைய நாவை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியாய் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாவை நம்முடைய கட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும். நாவு எப்படிப்பட்டது என்பதை 8வது வசனத்திலே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இப்படி சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த நாவை கற்றிற்குள் வைத்து கொள்ள சங்கீதக்காரரோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 141 3வது வசனத்திலே, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாவின் முரண்பாடான தன்மையை குறித்து நாம் படிக்கின்றோம். 9, 10ஆம் வசனங்களிலே, அதனாலே நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது.
நம்முடைய வாயிலிருந்து எப்போதும் கர்த்தரை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே படிக்கின்றோம். கர்த்தருக்கு துதி செலுத்துகின்ற இந்த வாயிலிருந்து நாம் பிறரை சபிப்பதற்கு கூடவே கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சபிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். எந்த மனுஷனையும் சபிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஆசீர்வதிப்பதற்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிறரை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் என்பதை அறிந்து அப்படியே நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தின் 13லிருந்து 18 வரைக்கும் 2 வகையான ஞானத்தை குறித்து படிக்கின்றோம். ஒன்று உலகத்திற்குரிய ஞானம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உலகத்திற்குரிய ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கடுத்ததுமாய் இருக்கிறது. உலகத்திற்குரிய ஞானம் உலகத்திற்குரியதே. இது தேவனுக்குரியதாய் இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. உலகத்திற்குரிய ஞானம் சுயநல விருப்பங்களை கொண்டது. இதில் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், பெருமை, ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு விரோதமான பொய் சொல்லுதல் ஆகியவை நிரம்பி இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஞானம் சுயநல நோக்கங்கள் கொண்டதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பூமிக்குரிய பரிசுத்தமில்லாத கரைப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட பொல்லாத உலக ஞானத்தை நாம் விட்டுவிட்டு தேவனுக்குரிய ஞானத்தை தேட வேண்டும். அது ஆண்டவரிடமிருந்து நமக்கு வருகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் தருகின்ற ஞானத்தை, அந்த அறிவை, புத்தியை நாம் நாட வேண்டும். அதுதான் பரலோக ஞானம். இதை குறித்து 17, 18 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலே, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் முழுமையான சுத்தமுள்ளது. 2வதாய் சாந்தம் உள்ளது. 3வதாய் சமாதானம் உள்ளது. 4வதாய் இணக்கம் உள்ளது. 5வதாய் இரக்கமுள்ளது. 6வதாய் நற்கனிகளினால் நிறைந்தது. 7வதாய் பட்சபாதம் இல்லாதது. 8வதாய் மாயமற்றதாய் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஞானத்தை நாம் தேட வேண்டும் என்பதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகின்றான். ஆகவே சுத்தம் என்பது, பரிசுத்தம் என்பது கர்த்தருடையது. அவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பரிசுத்தம், சுத்தத்தோடு வாழ வேண்டும். 2வதாய் சமாதானம். இது தேவன் நமக்கு தருகின்ற ஒன்று, பரலோக ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆகவே தேவ சமாதானம் நம்மோடு கூட இருப்பதாக. ரோமர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும், ஆனபடியால் சமாதானத்துக்கடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். இப்படி வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாவை குறித்தும்
உலக ஞானம் பரலோக ஞானத்தை குறித்தும் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட சத்தியத்தை வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்போம், செயல்படுத்துவோம், பின்பற்றுவோம். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.